மத்திய அரசு 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த பிறகு மக்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர். ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் தன் வாழ்க்கையில் எந்த மாதிரியான சிரமங்களை அனுபவிக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். பாட்ஷாபாய் நாம் பார்க்க போகும் ஆட்டோ ஓட்டுநரின் பெயர். ஆம், இவரும் மும்பை பாட்ஷாதான். 42 ஆண்டுகால மும்பை வாழ்க்கையை முடித்துவிட்டு 10 ஆண்டுகளாக சென்னையில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். தினசரி இவர் ஆட்டோ ஓட்டினால்தான் இவருக்கு வாழ்க்கையும் ஓடும். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்தவுடன் எந்த மாதிரி பாதிப்புகளை சந்தித்தீர்கள் என்று கேட்டதற்கு உணவு பஞ்சம் வந்தது போல் உணர்வதாக கூறுகிறார் இந்த பாட்ஷாபாய். அரிசி பஞ்சம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் அன்றைக்கி நடந்தது. அதாவது நைட்டு போய் நாங்கள் கடையாண்டு தூங்குவோம், அரிசி போடுவாங்க சொல்லி அப்புறம் அரிசி போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டோம். அப்போது அந்த சம்பவம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் ஆட்டோவில் சவாரி செய்யும் பயணிகளுக்கு சில்லறை கொடுக்கவும் சிரமப்பட்டதாக கூறும் இவர் தனது மாற்றுத்திறனாளி சகோதரி வங்கியில் வரிசையில் நின்று பணத்தை மாற்ற மிகவும் சிரமப்பட்டதாக கூறுகிறார். அக்கா அவங்க ஹேண்டிகேப்னா கால் ஊனமுட்டவங்க. அவங்களால போய் பேங்க்கில் நின்று பணம் வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கே கஸ்டமர் ஒருத்தர் காசு கொடுக்க முடியாமல் அவங்க வெளியே போய் எதுவும் ஹோட்டல் எதுவும் வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. மக்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க மத்திய அரசு மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்பதும் பணத்தை வேகமாக மாற்ற நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதும் பாட்ஷாபாயின் கருத்து. ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுத்து இந்த மாதிரி 3 மாதத்துக்கு அப்புறம் செல்லாதுன்னு சொல்லியிருந்தாக்கா கொஞ்சம் மக்களுக்கு நல்லதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கவுண்டரெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பாட்ஷாபாயை போல பல சாதாரண மனிதர்கள் தினசரி பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இருந்தாலும் நாட்டு நலனுக்காக எல்லாவற்றையும் சமாளிப்போம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்டோ ஓட்டுநர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் தங்கமணி.